We all come to His presence. தேவ சமூகம் நமக்கு ஒரு இன்பமாய் இருக்க வேண்டும். The presence of God should be இந்த pleasurable. வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட நாம் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். We are beginning this year with the promising verse. இந்த 2025 வருடத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்றதான கேள்விக்குறியோடு கூட அடியெடுத்து வைத்த எத்தனையோ நபர்கள் உண்டு. There are so many people out here. How are we going to overcome this 2025? How are we going to cope up this 2025? இந்த வருடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்த எத்தனையோ நபர்கள் உண்டு. There are so many people who are wondering how are we going to cope up with this 2025? ஆனால் தேவன் நம்முடைய நடுவாக இருக்கிறார். God is in our midst. தேவன் நம்முடைய நடுவாக இருக்கிறார். God is in our midst. அவரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிட்டதில்லை. God will never forsake you. அவரை நம்பின ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தினதில்லை. God never put them in ashamed. Those the promising verse. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். Let's return our Bible to என்னாகமம் 24 அதிகாரம் 5வது வசனம். Numbers 24 verse 5. இதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம். This is the promising verses of God. நான் ஜெபித்து 4 நாட்களுக்கு மேல உபவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கேன். When I was praising and praying in the 4 days of fasting, நினைச்ச ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுப்பாருன்னு நினைச்சேன். I was thinking what word. யாக்கோபே உன்னுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை என்றதான வார்த்தையை தியானிக்க உதவி செய்தார். God gave me opportunity to meditate. Oh Jacob, how beautiful are thy tents. என்னடா இது, அவனை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா இதை போய் வாக்குத்தத்தம் அடைக்க முடியுமான்னு எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது. I was so confused. If God would say I will bless you and give you all the blessings, இதை போய் எப்படி நம்ம வாக்குத்தத்தமா எடுக்க முடியும்? how I'm going to take this verse as உன் கூடாரம் அழகா இருக்கு, அவ்வளவுதான். your tent is so beautiful. ஆனா இது போய் நம்ம என்ன வாக்குத்தத்தம் சொல்ல போறோம்? How are we going to say that this is the promising verse? அப்படின்னு எனக்குள்ளாக திகைக்க ஆரம்பிச்சேன். Then I was thinking, pondering upon it. ஆனால் இந்த வார்த்தை சற்று சிந்திக்க ஆரம்பித்தேன். Then meanwhile I was thinking, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். God spoke to me. உன் கூடாரம் அழகா இருக்குன்னு சொல்லி உலகத்துல உள்ள மனுஷன் சொன்னா ஏதோ ஒன்று நீ எடுத்துக்கொள்ளலாம். If the worldly people say to you your tents are beautiful, then you can. உன் கூடாரம் அழகா இருக்கு என்று சொல்லி இந்த உலகத்துல உள்ள மாகாண்கள் சொன்னா நீங்க பெருமையா எடுத்துக்கொள்ளலாம். If the so many noble princes would say that your tents are so beautiful, then you. உன் கூடாரம் அழகா இருக்கு என்று சொல்லி உலகத்துல அழிந்து போற மனுஷன் சொன்ன வார்த்தை இல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் சொன்ன வார்த்தை இது. But the people who are perishing outside, they did not say your tents are so beautiful, but the living God who made heaven and earth that told this word. It is extremely peculiar when the great God who have created the heaven and the earth is said, thy tents are goodly. பெரிய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான பெரிய தேவன் இந்த அழகான வார்த்தையை சொல்லி இருக்கிறார், உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். அந்த வார்த்தையை படிங்க. தயவு செய்து வாசியுங்கள். யாக்கோபே உன்னுடைய கூடாரங்களோ, oh Jacob, your tents. இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். How beautiful are thy paths, O Israel. எல்லாரும் இங்க கவனிங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், we can think it. நான் கொஞ்சம் சற்று சிந்திக்க ஆரம்பித்தேன். I was thinking, இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்ப சொன்னாரு? when did இவங்க எல்லாரும் எகிப்தை விட்டு அகதிகளாய் வனாந்தரத்துல வரும் பொழுது அவங்கள பார்த்து உங்க கூடாரம் அழகுன்னு சொன்னா ஏதாவது பொருந்துமா? This verse was spoken when they all left Egypt and walking in the wilderness. ஏன்னா இவங்க எல்லாரும் வனாந்தரத்துல வராங்க. They all coming in the wilderness. எல்லாரும் கவனிங்க. இங்க இப்ப இந்தியா நாட்டிலே தரித்திருக்கிற சிட்டிசன்ஷிப் வாங்கி தரித்திருக்கிற நபர் அப்படியே அழகான வீடு கட்டி மாளிகை வீடு கட்டினா உங்க கூடாரம் அழகா இருக்குன்னு சொல்லலாம். We can say we born and brought up in India as an Indian citizen. If we build a nice palace, then we would say your tents are so beautiful. ஆனா அவங்க சொல்லாம, they did not tell. இவங்க வனாந்தரத்துல அகதிகளாய் வந்தாங்க. they came as a refuge in the wilderness. வனாந்தரத்துல அகதிகளாய் வந்தாங்க. அவங்க போய் என்ன கூடாரத்தை கட்ட போறாங்க? They are the refugees who came in the wilderness. What kind of tents would they be? Scientifically விஞ்ஞான ரீதியாகவும் நான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன். I was thinking in a scientific இப்ப நரிக்குறவர்கள் வந்து கூடாரம் போடுறாங்க. There are so many gypsies. வடநாட்டுல உள்ளவங்க வந்து வியாபாரத்துக்காக கூடாரம் போடுறது நீங்க பார்க்கலாம். There are so many North Indian people are making tents. எத்தனை பேர் அந்த கூடாரங்களை பார்த்திருக்கீங்க? How many people have seen வடநாட்டுல இருந்து வந்து கூடாரம் போட்ட நபர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. You have seen so many people who made the tents. இன்னும் அழகான கூடாரம் போடுறோம்னு சொல்ல மாட்டோம். We can say how beautiful. ஏன்னா ரெண்டு விதத்துல அது கணிக்க முடியும்.
ஒரு விதத்துல அந்த கூடாரம் வந்து அவன் அழகா போடுறானோ அழகில்லாம போடுறானோ கொஞ்ச நாட்கள் இருந்து பெயர்த்து எடுத்துட்டு போயிடுவான். So whether he making so தற்காலிகமான நாட்களுக்காக அந்த கூடாரத்தை அவன் வைத்திருக்கிறான். just for a temporary he is making the tent. அந்த ஒரு டெம்பரரி பீரியடுக்காக தான் அந்த கூடாரத்தை போடுறான். Just for a temporary. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு டெம்பரரியான ஒரு காலத்துக்கு தான் கூடாரத்தை போடுறாங்க. Even the people of Israelites are making a இவங்க temporary period. இவர்கள் நிரந்தரமாய் வனாந்தரத்திலே கூடாரம் போட்டு சாகர வரைக்கும் வனாந்தரத்திலே அந்த குறிப்பிட்ட இடத்திலே இருக்கும்படி கூடாரம் போடல. Nobody built a tent in the wilderness just till the end of their life and permanent way. அப்படி சொல்லியிருந்தா யாக்கோபே உன் கூடாரம்னு சொல்லிருக்கலாம். If that would be the scene, we would have tell Jacob how beautiful are they. ஆனா இவங்க தற்காலிகமா கொஞ்ச நாட்கள் தான் அந்த கூடாரம் போட போறாங்க. They are going to build a tent just for a temporary. இவங்க கானானை நோக்கி போக போறாங்க. They are going marching towards the Canaan. அந்த மகிமையான கானான் தேசம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The glorious Canaan was kept before them. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூடாரம் இவங்களை பார்த்து ஏன் அழகான கூடாரம்னு சொன்னாரு? And why would God said, looking at them, why would God said, "You how beautiful"? நீங்க நினைக்கிறீங்களா அந்த கூடாரம் வர்ணிக்கப்பட்ட கூடாரம் நினைக்கிறீங்களா? You think that beauty that's a place where we can. நல்ல பெயிண்ட் அடிச்சு அரண்மனை மாளிகை நினைக்கிறீங்களா? Are you thinking it's a palace and very beautiful? எந்த கூடாரத்திலே கர்த்தர் இருக்கிறாரோ அது அழகான கூடாரம். Whichever the place the Lord is there, that is beautiful. எந்த கூடாரத்திலே தேவனுடைய சமூகம் இருக்கோ அது அழகான கூடாரம். Whichever tent the presence of God is there, that is beautiful. எந்த கூடாரத்திலே ஜெபத்தின் சத்தம் கேட்கிறதோ அது அழகான கூடாரம். Whichever tents the presence of God and the prayer is heard, that is beautiful. இன்றைக்கு பெரிய 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 மாளிகை அரண்மனைகளை பார்க்கலாம். We can see so many palaces. ஆனா சந்தோஷம் இல்ல. There is no சமாதானம் இல்ல. There is no peaceful இந்த life. தம்பி கோயம்பேடுல இருந்து வந்திருக்கிற தம்பி. This dear brother has come all the way from அந்த Coimbatore. ஓனர் அம்மாவுடைய வீட்டை பத்தி தம்பிக்கு நல்லா தெரியும். He knows about the owner. வீடு பார்த்தா அப்படியே மாளிகை வீடு மாதிரி இருக்கும். It is a palace. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நுழையவே பயமா இருக்கும். But when we enter the house, it's so scary. கொஞ்சம் ஒரு அரை மணிக்கூர் அதுக்குள்ள உட்கார்றதுக்கே உடம்பெல்லாம் ஆடும். Our body automatically shakes when we sit inside the. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, Why? ஏன்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு மகளும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மகளும் பைத்தியம் போல. Because the two daughters are mental. வீடு இருட்டா கிடக்கும். The house looks. நல்ல பணம் உண்டு. They got lot of money. நல்ல அரண்மனையான மாளிகை. They got palace. ஆனா அங்க தேவன் இல்லை. But there is no God. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God. இந்த வார்த்தைகளை மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் எல்லா தேச அயல் நாடுகளிலிருந்து கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, The people are from Malaysia, Singapore and all over the world. எழுத்தின்படி உங்களுடைய கூடாரம் எவ்வளவு மாளிகையாய் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அங்கே வாசம் பண்ணவில்லை என்று சொன்னால் அது நரகமாய் மாறிவிடும். Literally, if your tent, if your house is built so beautifully, when the Lord is not in your house, then it's அங்கே யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே உன் கூடாரங்கள் அழகானவைகள் என்று சொன்ன காரணம் என்ன? What is the reason behind when God spoke to Jacob? அங்கே யாக்கோபின் கூடாரத்திலே தேவன் அங்கே நடுவாய் இருந்தார். Because the Lord is in the midst of Jacob. இன்னைக்கு உன்னுடைய வீட்ல தேவன் இல்லையா? There is no God in your house. ஜெபம் இல்லையா? There is no prayer life in your house. சண்டையும் சச்சரவும் பலவிதமான குழப்பங்களும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கா? Is there so many fighting, problems and confusion in your house? 24 மணி நேரம் சினிமா பாட்டை ஓடிக்கொண்டிருக்கா? 24 hours are you listening to? 24 மணி நேரம் வெட்டி பேச்சை போய்க்கொண்டிருக்கா? Is there 24 hours you speaking waiting? 24 மணி நேரம் சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? 24 hours are you fighting? நீ எவ்வளவு அழகழகாய் பெயிண்ட் அடிச்சாலும் அது அழகான கூடாரம் அல்ல. Oh, you beautifully paint your house, it's not a beautiful. இங்க யாக்கோபின் கூடாரத்தினுடைய அழகு என்ன? What is the beautiful? முதலாவது படிக்கலாம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. We read Genesis 31st verse அங்க 20. யாக்கோபினுடைய கூடாரத்தினுடைய அழகின் ஒரு தன்மையை படிக்கலாம். We read one aspect of beauty of Jacob's tent. எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த கூடாரத்துல என்னதான் அப்படி இருக்கு? What is there inside the tent? வைரம் இருக்கா? Is there? தங்கம் இருக்கா? Is there gold? இல்ல எந்த தங்கத்தை என்னால நீ உன்னுடைய வீடு முழுவதும் நிறைத்து வைத்தாலும் அது அழகான கூடாரம் அல்ல. Though you might have filled your house with so much of gold, but it's not. எடுத்து படிக்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். Genesis 31st verse 25. In English. Then Laban overtook Jacob. Now Jacob had pitched his tent in the mount, and Laban with his brothers. யாக்கோபு கீலேயாதிலே கூடாரம் போட்டான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். We read that Jacob pitched his tent in the mount. உன்னுடைய கூடாரம் எங்க இருக்கணும்? Where is your house? கீலேயாத்தின் மலையிலே இருக்கணும். It should be in the mount of Gilead. கூடாரம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துது. It shows our heart. கூடாரம் என்பது எதை வெளிப்படுத்துது? What is நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்துது. It shows our spiritual. கூடாரம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? What it reveals. அது சபையை வெளிப்படுத்துது. It shows the
church. அந்த இடங்களுக்கு நான் எவனோ திட்டு பையலாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். There are so many places, there are so many wicked people are preaching. யாரோ பிரசங்கமாரை பெருகிக்கொண்டே இருக்காங்க. There are so many preachers are coming up. இன்றைக்கு ஆட்கள் இல்ல நினைக்காதீங்க. Don't think there is no people. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா போதும். If they marry, கொண்டாட்டி உட்கார்ந்துரும். wife, மாமியார் உட்கார்ந்துருவாங்க. mother-in-law, மாமியார் குடும்பம் உட்கார்ந்துரும். the family of the அந்த mother. 10 பேர் 5 பேர் வந்துருவாங்க. And there are 5 people. அது ரெண்டு யாரா கிழமை பெரிய வந்து உட்கார்ந்துருவாங்க. The whole grandmother and grandfather. அப்ப அது பெரிய பாஸ்டரா மாறிடுவாங்க. And they become a great pastor. இப்படியா? ஆனால் உன்னுடைய கூடாரம் எங்க இருக்கிறது? But where is your tent? கூடாரம் எங்க இருக்கிறது? Where is your tent? எந்த சபைக்கு நீ போணும்? Which church you have to go? போற கூப்பிடுற இடமெல்லாம் போய் அதை தருவாங்களா இதை தருவாங்க, அங்க போனா புடவை கிடைக்கும், இங்க போனா காசு கிடைக்கும், அங்க போனா துட்டு கிடைக்கும், இப்படியா திரிஞ்சுக்கிட்டு கிடந்தனா நீ கூடாரம் கீழையாத்துல போடல, நீ எங்கேயோ ஒரு இடத்துல கூடாரத்தை போட்டு இருக்கிற. If you are wandering here and there and going from the place where they are giving you salary or some other things and you are wandering your feet from here to there, that means you did not put. அங்க ரெண்டு பேர் கூடாரம் போட்டதை படிக்கலாம். We see 2 people put tent. எனக்கு இந்த வசனத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. When I was so என்னடா moved by ஆண்டவரே பார்த்து உன் கூடாரம் அழகா இருக்குன்னு சொல்றாரே. how God is telling that அழகான இந்த ஸ்கிரீன் போட்டதுனாலயா? it is because of this லைட் எல்லாம் வைத்திருந்ததுனாலயா? because of the light. இல்ல, உன் கூடாரம் எங்கே இருக்கிறது? No, where is your tent? எந்த இடத்துக்கு நீ போணும்? Which place you எந்த ஆராதனை நீ கலந்து கொள்ளணும்? which kind of worship you have? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படி. Please read Genesis 31st chapter verse 25. லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரம் போட்டிருந்தான். யாக்கோபு மலையிலே கீலேயாத் மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரும் கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் இங்க போட்டார்கள். ரெண்டு பேருடைய கூடாரங்களை படிக்கிறார். We see 2 kind of people making ஆனா ரெண்டு பேருடைய கூடாரத்திலேயும் in the among the 2 ரெண்டு பேரும் கீலேயாத்ல தான் கூடாரம் both போட்டாங்க. of them are put in Gilead. ஆனா யாக்கோபின் கூடாரத்தை மட்டும் தான் பார்த்து அழகான கூடாரம் சொன்னார். But God spoke to Jacob's tent and said, அது அர்த்தம் என்ன? இது கிலேயாத் என்பது ஆவிக்குரிய சபையை வெளிப்படுத்தலாம். This Gilead means it shows the church. கிலேயாத் என்பது ரட்சிக்கப்பட்டவருடைய அனுபவம். The Gilead means the people. கிலேயாத் மலை என்பது The Mount Gilead means யாக்கோபோ லாபானும் உடன்படிக்கை செய்த இடம். it is the place where they come, Jacob and Laban covenanted. இனி உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். Hereafter I will not see that. நீ என் முகத்தை பார்க்காத. You don't look at இது me. ரட்சிப்பின் அனுபவம். This shows the experience of salvation. இது ஞானஸ்தானத்தின் அனுபவம். This is the experience of baptism. இனி நான் கிறிஸ்துக்குரியவன். Hereafter I belong to Christ. இப்ப நம்ம ஞானஸ்தானத்துல என்ன எடுப்போம்? What do we take the oath in while taking the baptism? விக்கிரக கோயிலே உட்கார்ந்திருந்த நபர், One person was sitting in the temple. இந்து கோயிலே உட்கார்ந்திருந்த நபர், One person was sitting in the Hindu temple. ஆனா ஞானஸ்தானம் எடுத்த உடனே After taking the baptism, இனி நான் எதுக்கு வருவேன்னு சொல்லுவாங்களா? he cannot tell that I'll come here. இனி இயேசுவுக்காக நான். Hereafter I belong to Christ. கிலேயாத் என்பது ஞானஸ்தானத்தின் அனுபவம். Gilead means it's experience. ஞானஸ்தானம் பெற்ற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. There are so many ஆனா Christians. கூடாரம் போட்ட யாக்கோபினுடைய கூடாரத்தில் மட்டும்தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். But only God dwelleth in the tents of Jacob. யாக்கோபே, உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. Oh, Jacob, how beautiful are thy ஏன் tents. அந்த கூடாரத்தை கர்த்தர் விரும்புகிறாரு? Why did God design his tent? அநேக அனுபவங்களை படிக்கலாம். We see so many experiences. கூடாரம் என்பது முதலாவது அங்கே ஜெயத்தின் துணி கேட்கப்படும். There the sound of victorious should be. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் துணி என்று படிக்கிறோம். We see the righteous man. The tents of the righteous, there is a sound of salvation. Sound of salvation. ரட்சிப்பின் துணி அங்கே காணப்படுகிறது. There the sound of Another salvation. version is a trumpet of salvation. In another version we read is a trumpet. ரட்சிப்பு நமக்குள்ள துணியாய் பிரகாசித்துக் கொண்டே இருக்க The வேண்டும். salvation should keep on tingling there. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, When we read the book of Job verse 5 verse 2. சாமுவேல் சகோதரர் படிங்க. யோபு 5:24 படிங்க. Brother Samuel, please read Job. யோபு 5:24. Job 5 verse 24. Christians, உன் கூடாரங்களை சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தில் இருக்க காண்பீர். அப்ப நம்முடைய கூடாரம் முதல்ல தேவன் அந்த கூடாரம் அழகுன்னு சொல்லணும், அதுல தேவ சமாதானம் இருக்கணும். if God wants to say your tents are beautiful, தேவ சமாதானம் எப்போ கிடைக்கும்? when we get the peace of God, நீங்க குடிசையிலே இருந்தாலும் சரி, even if you live in a hut நீ house, ஒழுகுற ஓலை வீட்டிலே இருந்தாலும் சரி, even if your house in a hut house, அந்த கூடாரம் தேவ சமாதானத்தினால நிறைந்திருக்கும் பொழுது when the tabernacle is filled with the peace of God, பரலோகம் போல இருக்கும். it will be like a நான் heaven. எத்தனையோ பேருடைய கூடாரங்கள்ல போயிருக்கிறேன். I have seen so many people. நான் சொன்ன கோயம்பேட்டுல ஒரு அம்மா பெரிய மாளிகை வச்சிருக்கிற அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன். I went